கண்டேனையா. இயேசுவே என்றும் என்னுடன் இருந்து என்னை நடத்துமையா. என்னை முழுதும் உந்தன் பாதத்தில் அர்ப்பணம் கண்டேனையா. என் தந்தையிடமிருந்து ஆசை பெற்றவர்களை வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நான் நோயிற்றிருந்தேன், என்னை சந்தித்தீர்கள். சின்னம் சிறிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் கொல்கத்தா நகர் புனித தெரேசாவுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இரு கரம் வரைத்து அழைக்கிறது. இந்த புனிதையுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படித்து பார்ப்பதை விட அவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த நாட்களை நாம் கண்கூடாக பார்த்த தருணங்கள் எத்தனை. கிறிஸ்தவர்கள் தவிர மட்டுமல்லாமல் பிற மத சகோதர சகோதரிகள் கூட தங்கள் புருவத்தை உயர்த்தி வைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த மண்ணுலகிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு நேரடியாக கொடுத்தவள் இந்த புனிதை. இதோ ஆண்டவர் என் வாசல் அருகில் காத்து கொண்டிருக்கிறார் என்று தன் உடன் சகோதர சகோதரிகளிடம் சொல்லுகின்ற வார்த்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை சற்று சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்கள் அனைவருக்கும் ஒரு தாயாக தன்னையே அர்ப்பணித்திருக்கின்றாள் இந்த தாய். இந்த அன்னை தெரேசாளுடைய பெருவிழாவிலே கூடியிருக்கின்ற நாம் நேரடியாக அவருடைய வாழ்க்கையை அனுபவித்த நாம் நம்முடைய வாழ்விலும் இந்த புனிதையை போல ஒரு சில நிமிட துளிகளாவது ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த திருப்பலி வழியாக திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறுவர்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வென்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் தாக்கத்தோடு தொங்கியவும் திருமகனின் அன்புக்கு ஏழை எளியோர் மீது காட்டிய பேரன்பின் வழியாக பதிலன்பு காட்டு கன்னியான புனித தெரேசாவை நீர் அழைத்தீரே. துன்புறும் எங்கள் சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவுக்கு பணிபுரிய அவரது பரிந்துரையின் வழியாக எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 6 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்போல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில்
எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றையெல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வராகிவிட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியும் என்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையவராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள். நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலுப்பெற்றவர்கள். நீங்கள் மாண்புமிக்கவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாயிருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். பழிக்கப்படும் போது ஆசி கூறுகிறோம். துன்புறுத்தப்படும் போது பொறுத்து கொள்கிறோம். அவமதிக்கப்படும் போது கனிவாய் பேசுகிறோம். நாங்கள் உலகின் குப்பை போல் ஆனோம். இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்துவர்களாக ஈன்றெடுத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார். பொல்லா அனைவரையும் அழிப்பார். பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே.
என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து ஆண்டவரே மாற்றி உமக்கு. ஒரு ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதே என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த பொழுது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வது ஏன்? கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகிலே இறையாட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணித்தாரோ, அதற்காக எத்தனை முயற்சிகளை எடுத்து அவர் தன்னுடைய இறையாட்சி பணியை மக்களுக்கு போதித்து கொண்டிருந்தாரோ, அதற்கு சரி நிகராக இயேசுவோடு இணைந்து பயணித்தவர்கள் பரிசேயர் கூட்டம். இது இயேசுவினுடைய பணி உண்மைக்காக போராடியது. ஆண்டவரிடத்தில் மக்களை அழைத்து வருவதற்காக எடுத்த முயற்சிகள், தந்தையினுடைய அன்பை தன் வார்த்தைகளினால் போதித்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பணி. இன்னொன்று, இயேசுவுக்கு எதிராக போர்க்கொடி தொடுத்தவர்கள், தூக்கியவர்கள் பரிசேயர் கூட்டம். இன்றைய நற்செய்தி வாசகம் ஏறக்குறைய லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு தெளிவுபடுத்துவது என்னவென்றால், பரிசேயர்கள் நேரடியாக இயேசுவிடம் முதன்முறையாக மோதுகிறார்கள். தங்களுடைய கோபக்கணைகளை நேரடியாக வெளிப்படுத்துகிறார்கள். காரணம் என்னவென்றால், இயேசுவினுடைய பணி வாழ்வு மக்கள் மத்தியிலே உச்சகட்டத்தில் உயர்ந்து ஓங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவுக்கு முன்னதாக இருந்த அனைத்து இறைவாக்கினர்களையும் இவர்கள் துவசம் பண்ணியது இவர்கள் அறிந்த ஒன்றே. அனைத்து இறைவாக்கியர்களை விரட்டியவர்களும் இவர்களே. இறைவாக்கியர்கள் இறைவனுடைய வார்த்தையை போதிக்க விடாமல் தடையாக நின்றவர்களும் இவர்களே. ஆனால் இறைவாக்கியர்களுக்கு மேலாக உங்கள் மத்தியில் இருப்பவர் நானே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை வாயடிக்க செய்ததும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக காணுகின்றோம். ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் சீடர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக அவர்களுடைய வார்த்தையின் வழியாகவும் அவர்கள் ஒளிமறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் இங்கே படம் பிடித்து காட்டுகிறார். தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த பொழுது தாவீது செய்ததை நீங்கள் வார்த்தையாக வாசித்தது இல்லையா? கேட்கின்ற பொழுது அவர்களால் பதில் கொடுக்க முடியவில்லை. குருக்கள் மட்டும் உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பத்தை தாமும் தன்னோடு இருந்தவர்களுக்கும் எடுத்து கொடுத்து உண்ண செய்தாரே, அது குற்றமில்லை என்றால் இதுவும் குற்றமில்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை வாயடைக்க செய்கின்றார். குறைகளை காணுவது பரிசேயர் கூட்டம், குறைகளை நிறைவாக மாற்றி அமைப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணிவாழ்வு. அதனால்தான் இன்று வரை பரிசேயர் கூட்டத்தினால், யூத சமுதாயத்தினால் ஆண்டவரை வெற்றி கொள்ள முடியவில்லை. அன்பு பிரியமான சகோதர சகோதரர்கள், இந்த சிந்தனையோடு இன்று அன்னையாம் திருச்சபை கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரேசாளுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய அன்னையாம் திருச்சபையிலே ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் எத்தனையோ புனிதர்களை பற்றி விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புனிதர்களுடைய விழா நேரங்களிலே நாம் செவிமடல் வழியாக அவருடைய வரலாற்று சிந்தனைகளை நமக்கு வாசிப்பதும் அதை போதனையாக கேட்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இன்று நீங்களும் நானும் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் புனிதையினுடைய வரலாற்று புத்தகங்களை படிப்பதை விட நேரடியாக அவர் வாழ்ந்த தருணத்திலும் நாமளும் வாழ்ந்திருக்கிறோம் என்றால்
இதுவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தருணமாக காணப்படுகிறது. வாழும் புனித என்று சொல்லப்பட்டவள், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே இந்த உலகத்தில் அனைவராலும் போற்றப்பட்டவள், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அனைவராலும் கரம் எடுத்து வணக்கம் செய்யப்பட்டவள். ஏதோ இந்த தாயின் அருகில் இருந்தாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம், இந்த தாய் நம்மை தொட்டாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று எத்தனையோ உள்ளங்கள் அவள் அருகில் சென்று ஆசீர்வாதத்தை பெற்ற தருணத்தையும் நம்முடைய வாழ்நாட்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த புனிதைக்கு? சிந்தித்து பார்த்தோம் என்றால், இன்றைய திருப்பலி முன்னதாக வாசிக்கப்பட்ட வாசகத்தை நாம் கூர்ந்து கவனித்து இருந்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் நினைவு கூறுவோம். வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற தந்தையினுடைய விண்ணகத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். ஏன்? பசியாக இருந்தேன், உணவின்றி இருந்தேன், அனாதையாக இருந்தேன், கைவிடப்பட்ட நிலையில் இருந்தேன், இவை அனைத்திலும் நீர் எனக்காக செய்தீர்கள் என்று அவர்கள் அனைவரையும் அழைப்பது போல இந்த அன்னை தெரேசாலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தில் அழகுபடுத்தி பார்த்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கேட்டோம், ஓய்வு நாளில் ஏன் உம் சீடர்கள் இந்த தவற்றினை செய்கிறார்கள் என்று. அன்னை தெரேசாளுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. அவள் பணி செய்து கொண்டிருக்கிற கொல்கத்தா நகரில் இருக்கின்ற ஒரு சில விஷமிகள் அந்த மாவட்டத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சியாளரிடம் சென்று முறையிடுகிறார்கள். இதோ இந்த வெளிநாட்டு பெண்ணானவள் நம்முடைய இந்திய தேசத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை போதித்து மதம் மாற்றி கொண்டிருக்கின்றாள். இவளை உடனடியாக இந்த இடத்திலிருந்து அவளுடைய நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று முறையிடுகிறார்கள். உடனடியாக அனுப்பிவிட வேண்டும், அவள் தவறு செய்கிறாள், போதத்தை போதித்துக் கொண்டிருக்கிறாள், அனைவரையும் கிறிஸ்தவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறாள் என்று இந்த விஷமிகள் மாவட்ட ஆட்சியாளரிடம் முறையிடுகிற பொழுது அந்த மாவட்ட ஆட்சியாளர் அந்த முறையை ஏற்றுக்கொள்கிறார், முறைகளை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு நாள் அவர்களுக்கும் அறியாமல், அன்னை தெரேசாளுக்கும் அறியாமல் அன்னை தெரேசாளுடைய இல்லத்தை சென்று பார்த்தாராம். உள்ளே சென்று பார்க்கிற பொழுது அவருக்கு கண்ணீரை விட்டிருக்கிறார் என்று எழுதுகிறார் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில். அனைத்தையும் பார்த்துவிட்டு மீண்டும் தன்னுடைய அலுவலகம் வந்த பிறகு அந்த விஷமிகளை அழைத்தது மாவட்ட ஆட்சியாளர் சொன்ன வார்த்தை, உங்கள் குறைகளை நான் ஏற்றுக்கொண்டேன், விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டேன், அந்த பெண்மணியை இந்திய தேசத்திலிருந்து அனுப்பிவிட நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும், அந்த பெண்மணி செய்கின்ற பணியை நீங்கள் செய்கிறீர்களா? நீங்கள் செய்தீர்கள் என்றால் அந்த பெண்மணியை இந்த தேசத்தை விட்டே நான் அனுப்பிவிடுகிறேன் என்று அந்த மாவட்ட ஆட்சியாளர் சொன்னாராம். பரிசேயர்கள் வாயடைத்து சென்றது போல அவர்களும் வாயடைத்து அந்த அலுவலகத்தை விட்டு வெளியேறினார்கள். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை தெரேசாளுக்கு இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 3 தூண்களை தன்னுடைய ஆன்மீக பணிகளாக ஏற்றுக்கொண்டார். ஒன்று ஜெபம். ஜெபத்தின் வழியாக இறைவனுடைய அன்பை உணர்ந்தாள். அந்த அன்பை உணர்ந்ததினால் சேவைகள் செய்வதற்கு அவளுக்கு பலம் கிடைத்தது. ஜெபம் ஒன்றே இயேசுவின் அன்பை பெற முடியும். இயேசுவின் அன்பை பெற்றுவிட்டால் பிறருக்கு நம்முடைய பணி வாழ்வு நிறைவாக கிடைத்துவிடும். அன்னை தெரேசாலும் எந்த அளவிற்கு இதை முழுவதுமாக பயன்படுத்தினாலும், அதே போல நம்முடைய அன்னை மரியாளும் தன்னுடைய வாழ்விலே ஜெபத்தில் ஆழ்ந்து இருந்தாள். ஜெபத்தில் ஆழ்ந்து இருந்ததினால் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொண்டாள். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்ததினால் தன்னை மீட்பின் துணையாளராக அன்னை அர்ப்பணித்து விட்டாள். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த புனிதை போல நாமும் நம்முடைய வாழ்விலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலில் நாம் ஜெபத்தில் ஈடுபட வேண்டும், இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும். இவ்வாறு ஐக்கியமாகின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியும். இவ்வாறு ஆண்டவரின் அன்பை உணர்ந்து கொண்டோம் என்றால் நம்மால் மிகவும் எளிதாக பிறருக்கு சேவை செய்ய முடியும். அந்த மனப்பான்மையை பெறுவதற்காக இந்த திருப்பலியை நிவற்றாடும். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆண்டவரை அனைத்துலரை வாண்டியர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிருமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலரை இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியில் மனித உழைப்பின் பயிரமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித தெரேசாவின் எடுத்துக்காட்டால் உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் சென்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை உலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகிறேன். ஆகவே புனிதர் வானகத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையின் ஆக்கியவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தொழில் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ்
சேவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற புனித தெரேசா மற்றும் உலகில் உகந்தவராயிருந்தாக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபுரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுடன் அருளவி கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்திலுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு விழுந்தீர். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்கிறாங்க என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரேசா தளராத பக்தியுடன் உம்மை வழிபட்டு மக்களுக்கு மாபெரும் அன்பு பணி புரிந்துள்ளார். எனவே தூய மறைபொருட்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அவரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மா
வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.